Hi friends, welcome to Asian Recipes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுக்கு ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது 6 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் பச்சரிசி மாவு 1.5 கப் எடுத்துருக்கேன். உளுத்தம்பருப்பு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. அதை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நெய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் தண்ணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நெய் சேர்த்துக்கோங்க. பட்டர், ஆயில் எது வேணாலும் அதை எடுத்துக்கலாம். இதில் நார்மல் ஆயிலில் கூட நீங்கள் சூடு பண்ணி லேசான சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. அது எல்லாம் நல்லா மிங்கிளாகி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெய், பெருங்காயம், உப்பு, நம்ம வறுத்து பொடி பண்ணி போட்ட பருப்பு எல்லாமே நல்லா நம்ம கலந்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தமாக டைட்டாக பிசைஞ்சிக்கணும். கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கணும். ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் பிசைய போகிறோம். நார்மல் வாட்டரில் தான் நான் பிசைகிறேன். நல்லா அழுத்தமாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா முறுக்கு புழிஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது எண்ணெய் குடிச்சிடும். அதனால் நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி அழுத்தத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம அதை முறுக்கு குழாயில் போட்டு புழிஞ்சிடலாம். அதுக்கு நான் முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதில் நான் இப்போ போட்டு புழிய போகிறேன். நான் முள் முறுக்கு மாதிரி புழிய போகிறேன். அதுக்காக அந்த தட்டு எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன். வாங்க. ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ புழிஞ்சிடலாம். ஜல்லிக்கரண்டியில் கூட எண்ணெய் தடவிட்டு புழிஞ்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க. நீங்கள் சின்னதாக எந்த ஷேப் வேணாலும் புழிஞ்சிக்கலாம். பெருசாக வேணும்னாலும் பெருசாக புழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அதை எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சி நம்ம போட்டுற போகிறோம். அது வரைக்கும் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. எல்லாத்தையும் போடுற வரைக்கும் அது மீடியம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கிறோம். நல்லா வெந்து அது சொடப்பெல்லாம் அடங்கி கலர் நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம அதை பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறி வந்திருக்கு. எண்ணெய் சொடப்பு நல்லா அடங்கிடுச்சு. எல்லாம் வெந்திருக்கான்னு திருப்பி போட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ அது நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. எண்ணெயே குடிக்காமல் நம்மளுடைய முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஈவினிங் ஸ்நாக் ஆல் டைம் ஃபேவரட் முறுக்கு. Thanks for watching. Please like, share and subscribe my channel. Hit the bell icon.